எப்பப்பா வருவ? வாங்க பயமா இருக்குல்ல. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டு 20 வருஷமாக சாலமன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஆனால் இப்போது அரசே மார்க்கெட்டை ஏலத்தில் எடுத்து நடத்த முடிவு பண்ணியிருக்கு. அப்போ கூட சாலமனுக்கு பயந்து ஏலம் எடுக்க யாருமே வரல. திரும்ப மார்க்கெட்டே சாலமனுக்கு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கும்போது மலேசியாவிலிருந்து தொழிலதிபர் அன்பு உள்ளே வந்தான். வந்த கையோட சென்னையோட ஒட்டுமொத்த ரவுடிகளையும் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்தான். ஆனால் மார்க்கெட்டை கையில் எடுக்க சாலமன் எந்த எல்லைக்கும் போவான்னு எல்லோருக்கும் தெரியும். இதனால் போலீஸ் இரு தரப்பையும் கண்காணிச்சிட்டு இருந்து இந்த பிரச்சனைக்கு நடுவில் 20 வருஷமாக சாலமனுக்கு இடது வலது கையாக இருந்த மூர்த்தியும் முத்துவும் இப்போது அன்பு கூட சேர்ந்துட்டாங்க. சாலமனை பற்றின எல்லா விஷயமும் இவனுங்க 2 பேருக்கு தான் தெரியும். இதனால் சாலமன் இவங்களை முடிக்க தன்னோட அக்கா பையனான செல்வத்தை சேர்த்துக்கிட்டான். செல்வம் ஒரு ஒண்டியல் பையன், அதாவது ஏரியா லோக்கல் ரவுடிங்களை தெரிஞ்சவன். ஆனால் செல்வம் அவங்கள நம்பாமல் சாலமனுக்கே தெரியாமல் சிவாவை வர வச்சான். சிவா செல்வா சொல்கிற எல்லா சின்ன சின்ன டீலிங்கையும் முடிச்சு தரவன். இது வர ஒன்று கூட மிஸ் ஆனதே இல்லை. செல்வத்துக்கிட்ட இருந்து சிவாவுக்கு தேவை மார்க்கெட்டில் ஒரு கடை. அதுக்காக என்ன வேணால் செய்வான், யாரை வேணால் செய்வான். இப்போது பிரச்சனை என்னென்னா, மார்க்கெட் யாருக்கு? டெய்லி 5000 குடிக்கிறானுங்க, ஒரு 50 ரூபா டிப்ஸ் தர மாட்டானுவோ. ஏய் வாடா சீக்கிரம் வரண்டா பாடு. டேய் மாப்பிள்ள செல்வம், இந்த சென்னையில் கிரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு வாரமாக ரூம் போட்டு இப்படி 3 வேளை திங்கவும் பேலவும் ராத்திரியான சரக்கு அடிக்கிறதுனா சும்மா வந்துடாது மாப்பிள்ள. இதே கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கடை எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த மூர்த்திக்கும் முத்து பயலுக்கும் எவ்வளோ பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருப்பேன். கொம்மாட அந்த மலேசியாக்காரங்க சேர்ந்துக்கிட்டு எனக்கே ஸ்கெட்ச் போடுறானு மாப்பிள்ள. ஓகே சார். ஒரு மயிர் வேணா கிளம்பு. சிகரெட் வாங்கிட்டியா? நோ சார். வாங்கிட்டு வா போ. போட்டோ அனுப்பி 3 நாள் ஆகுது, இன்னுமா கண்டுபிடிக்கிறான்? நீ தான் பீத்திக்கிற. இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடி என் உயிருக்கு ஆபத்து தெரியுமா? நான் எப்பவும் போல ஊட்டி கொடைக்கானல் போயிருப்பேன். நீ தான் கூட்டு வந்து இங்க ரூம் போட்டு என்ன தங்க வச்சிருக்கிற. டேய் ராத்திரி ஏன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடா. மாமா அவளா சாதாரண ஆள் இல்லை மாமா. அவன் நல்ல கும்பு சட தெரிஞ்சவன். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோயம்பேடுல ஒரே ஒரு கடை தான் மாமா. டேய் அந்த ஒரு ஒத்த கடையில என்ன பிரச்சனை? மெட்ராஸ்ல ஒட்டுமொத்த ரவுடி பசங்க நம்ம கண்ட்ரோல் இருக்கிறானுங்க. இந்த ரவி, நான் ரவுடிசம் பண்ண வரலடா, வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன். என்ன சிவா போனை எடுக்க மாட்டேங்க? எங்க இருக்க? செல்வம், உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், சும்மா அடிக்கடிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இல்லை சிவா, ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. புரியுதா? அவனுங்களை முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன். அவனுங்க இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், போதுமா? ஏகப்பட்ட மட்டை பண்ணவனுங்க, பார்த்து மச்சான். இதை பாரு செல்வம், எனக்கு தேவை கோயம்பேடுல ஒரு கடை. அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஓகே மச்சான். இதை பாரு சிவா, தெரிஞ்ச வரைக்கும் அவனுங்க அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கணும். உம்மால ஒரு வாரமா ட்ரேஸ் பண்றான், அவனுங்களை கண்டே பிடிக்க முடியல மச்சான். அவங்கள பேசவே விடாத. மூத்தாட்டி உன்னோட தான் இருக்கணும். உம்மால அடிச்சு முடிச்சுட்டு வா, வெயிட் பண்றோம். நீ ஃபோனு சைலண்ட்ல போட்டுக்கோ, ஷூவை வெளியிலே கைட்டு வச்சுக்கோ. அண்டர் கிரவுண்டில் ரொம்ப சத்தம் கேட்கும் மச்சான், உஷாரு. ஓகே, கவனமா போகணும். டேய் எஸ்ஐ ஃபோன் பண்ணுறான். சார் சொல்லுங்க சார். என்னடா ஏதோ சந்திட்டம் போடுறீங்களா? டேய் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்கடா. சார் எதுக்கும் நாங்கள் போகிறதில்ல, எவனா என்ன பண்ணிட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன ஒன்றா சொல்லுங்கள் சார், பண்ணிவிடுவோம். மற்ற உங்க தானே ஸ்கெட்ச் போட்டுருக்கானுங்க. யார்கிட்ட ரொம்ப நேரமா பேசினுக்கிற பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே.
மச்சான் இங்கே செக்யூரிட்டி உட்காந்துருக்கான். ஆமாம் மச்சான், இப்போ என்னடா பண்ணுறது? பின்பக்கம் ஒரு வழி இருக்குது, நம்ம அந்த பக்கம் போவோம். நம்ம லோக்கல் எஸ்ஐண்ணே சும்மா ஸ்கெட்சை போடுறேன் அதை போடுறேன்னு தீபாவளி வருது இல்லைண்ணே, அதனால் சும்மா ஃபோன் பண்ணி பார்ப்பல. நம்ம பார்க்காத எஸ்ஐயாண்ணே. ஆமாம் மூர்த்தி, உனக்கு பிறந்த நாள் கேள்விப்பட்டேன். பிறந்த நாளை விடுங்கண்ணே. சாலமன் ரொம்ப மோசமானவண்ணே. முதல்ல அவனை வெட்டுறோம், ரெண்டாவது கேட்க வெட்டுறோம். இந்த ஏரியாவில் 15 CCTV லாக் பண்ணியாச்சு. டேய் பசங்களுக்கு ஃபோனை போடு. டேய் தனித்தனியாக போகணும், ஒரே வண்டியில் போவோம். முடிச்சுட்டு வரும்போதும் அதே வண்டியில் ஒன்றா வந்துடணும், ஓகேவா? எங்கடா இருக்கீங்க? கோத்தா இன்னைக்குள்ள சாலமனை கண்டுபிடிச்சி போடணும். அண்ணா ரவி பேசுகிறேண்ணா. சொல்லியா? சாலமன் சென்னையில் தானே இருக்கான். என்ன சொல்கிற? கன்ஃபார்ம்ண்ணா. என்னென்ன சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறீங்களா? ஆமாப்பா, நம்மால் தான் சொன்னானுங்க. எங்கே கண்டுபிடிச்சிங்க? எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய் அவன் வடபழனி கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறான். இன்னொருத்தனும் கூட இருக்கான். அண்ணா என்ன முத்து என்னென்ன சொல்கிறீங்க? அவன் இருக்கிற ரூம் நம்பர் 109. மோட்டி அவனை அங்கே எதுவும் பண்ணாது. அப்படியே மெதுவாக வலிச்சுன்னு வந்துடு வெளியில். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்தில் பிரேக் நியூஸில் வரேன் பாருங்கப்பா. ஏய் அவன் எங்கே தானே இருக்கான், பசங்களை கூப்பிட்றான். ஏய் ஒத்த யாரா நீ? யாராங்க மூர்த்தி? ஏண்டா நீ தான் மூர்த்தியா? ஆமாம். என் முதலாளியே உனக்கு பிறந்த நாளாம், அதனால பரிசு கொடுத்து வர சொன்னார். இதில் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். ஏய் அது வாங்கடா. ஏய் மூர்த்தி, என்னடா இது? இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு தான் தெரியும். சாலமன் சொன்னா மாட்டிப்பான். இவனுக்கு எப்படா தெரியும்? போடுறான் அவனை. ஏய் டேய் டேய் செல்வா, டேய் வாடா வாடா சீக்கிரம் வாடா. இல்லையா மாமா வரேன். டேய் செல்வா சீக்கிரம் வாடா. டேய் ஏதோ போட்டோ வந்துருக்கா பாரு பாரு ஆட்டோ பாரு என்ன பாரு போட்டோ பாரு. நீயே பாரு. இந்தா கடை. டேய் மூர்த்தி முத்து 2 தேவடா பண்ணி செத்தானடா. இப்போதானா நிம்மதியா இருக்குது. சற்று முன் கிடைத்த தகவல். பிரபல ரவுடிகள் மூர்த்தி முத்து ஆகியோர் அவர்களுக்கு சொந்தமான குடோனில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டனர். காவல்துறை விசாரணை தொடங்கியது. நம்ம அவன் பெரிய புடிங்க சொன்ன என்கிட்ட 1 மணி நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ்ல வரும்னு சொன்னான். பாத்தியா அவன் வரான் 1 மணி நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ்ல. டேய் உண்மையிலே அவன் பெரிய ஆள்டா. ஒத்துக்கடா. டேய் 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 மாப்ள டேய் அந்த அன்பி முடிச்ச சொல்றான். கையோட முடிச்ச சொல்றான். அந்த அன்பி முடிச்ச சொல்றான். இங்கே பாரு, பிரெட்டு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடு, எதுவும் கவலைப்பட்டுக்காதானே. என்ன உங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறாரா இல்லையா? ஏன் மாமான்னு சொல்ல மாட்டியா? சரி, மாமா பேசுகிறாரா இல்லையா? ஆ ஆமாம், நீ எப்படி கற்றுக்கிட்ட? யூடியூப் பார்த்து தான். நீ வேற மீனை சூப்பராக வறுத்து வச்சிருக்கிற. மாமா சரக்கோட வர போகிறாரு, சாப்பிட்டுட்டு சைட் டிஷ் சூப்பர்னு சொல்ல போகிறாரு. அண்ணே இந்தானே அப்பாக்கு பிடிக்கும்னு மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். இந்தா வச்சிக்க. ஐயா வேணாண்ணே. பரவாயில்ல வை. சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ. அண்ணே
மீன் குழம்பு அம்மாக்கும் சேர்த்து கொடுத்துடு சரியா? ஓடுகாலி என்ன சமைப்பான்னு கேட்டுச்சுல, நான் எப்படி சமைச்சிருக்கேன்னு. ஏண்டி இன்னும் மட்டும் தெருமணம் வரைக்கும் சிரிப்பு சத்தம் கட்டுச்சு. என்னைய பார்த்தா மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கிற. என்னதான் ஆச்சு உனக்கு? யாரு? நானா? நீ தான் மூஞ்சிய உருன்னு வச்சிருக்க. ஊர்ல போய் கேட்டு பாரு, உன்னதான் எல்லாரும் உமனா மூஞ்சின்னு சொல்றாங்க. சரி இருந்துட்டு போகுது. அதுக்குள்ள எங்கேயும் கிளம்பிடாத. மீன் வறுத்து வச்சிருக்கேன், இரு. எங்க அண்ணன் வீடு தேடி வந்திருக்குல்ல, ஒரே ஒரு வார்த்தை, வாங்க மச்சான் கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவ? என் மாமனார் பாடு போன் பண்ணி தொல்லை பண்றான்டா. எங்கயோ கூட வான்னு கூப்பிடுறான். உர்றா மச்சான். சரி போயிட்டு வா. போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி மச்சான். சொல்லு. ஊர்ல இருக்க யார் யாரையோ மாமா மச்சான் கூப்பிடுறல்ல, எங்க அண்ணன் வந்துச்சுல, வான்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்டேன். என்ன திடீர்னு உங்க அண்ணனுக்கு உன் அவ்வளோ ஒரு பாசம்? என்ன ஏய், ஏதாவது திட்டம் போடுறீங்களா என்ன? ஆமா, நீதான் ராயபுரத்து ஜமீனு, வங்கக்கடலே உன் பேர்ல தான் இருக்கு பாரு. உன்னை கேட்டுதான் கப்பலே உள்ள வருது. அத பார்த்து எங்க அண்ணனுக்கு பொறாம. உனக்கும் ஏதாவது ஒரு வேலை வெட்டி தேவையில்ல? அப்பதானே குடும்ப கஷ்டம் கொஞ்சமாவது குறையும். இது வரைக்கும் நம்ம 2 பேரும் தான் இருந்தோம். இப்போ இன்னொருத்தவங்களும் வந்தாச்சுல்ல. இன்னொருத்தங்களா? என்ன சொல்ற? ஆனா எனக்கு வந்த இந்த நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு சொன்னல, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதானே நீ என்ன குடிக்காம வந்திருக்க. பாரு, நான் அன்னைக்கு வேற ஒரு பஞ்சாயத்துல இருந்தேன். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது மாசம் மாசம்னு. ஆனா எனக்கு தெரியல. சாரி. எங்க நீ என்னைக்காவது நிதானமா வந்தா தானே? தினமும் போதையில இருந்தா ஆனா இவ்வளவு மோசமா இருப்பேன்னு தெரியல. எனக்கு போதை அதிகமாகிடுச்சு. அதனால என்னை அங்கேயே படுக்க வச்சிட்டாங்க. தப்பு தான். இனிமே குடிக்கல. நான் தான் விட்டன்ல குடிக்கிறத. மன்னிச்சுக்க. நீ மனசுல ஏதோ வச்சிருக்க, ஆனா சொல்லவே மாட்டேன்ற. அதான் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். சாப்பிடு. எங்க எந்திரிச்சு போற? அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுடா. உத்தண்டில தான் இருக்கான். சரி, லொகேஷன் போட்டோ அனுப்பு. போலாமா? போலாம். திருப்பா. திருப்பா. இப்பதான் சொன்னேன் நான் மாறிட்டேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கிளம்பு. போய் சொல்றேன். நான் முன்னாடி போறேன், நீ உன் வண்டி எடுத்து வந்துடுன. சரி சரி சீக்கிரம். போன போறான் உனக்கு. டேய் குமாரே, எங்கடா இருக்க? உத்தண்டிக்கு 4 பேரோட போ. அங்க சிவாவும் அன்பு வருவானுங்க. 2 பேரையும் போட்டு முடிச்சனா கோயம்பேடு கடை உனக்கு தான். நான் உத்தண்டி பீச் வரைக்கும் ஒருத்தர் பார்க்கறது போயிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஐ லவ் யூ. ஏய், நீ பயப்படாத, நான் இருக்கேன். என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரியா? லவ் யூ. ஏய், வச்சுட்டுமா? பாய். ஏய், நம்ம ஆள் ராயபுரத்தில் யாரா இருக்கா? பாய் இருக்காருண்ணா. எந்த பாய்? அதான் நம்ம உத்தண்டி பாய். பாய உடனே என் லைன்ல வர சொல்றா.
நம்ம ஆளை கொன்ன பையன் ராயபுரத்து பையனா, பேர் சிவாவான். அப்படியா? அவன் யாருன்னு கொஞ்சம் விசாரிங்க பாய். நம்ம பையன் இப்ராஹிம் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்டு உடனே கேட்டு என் லைன்ல வரீங்க பாய். இப்ராஹிம் சொல்லுங்க பாய். எங்க இருக்க? பாய் என் நம்பர் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். வணக்கம் தம்பி சிவா, எப்படி இருக்க? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற? பேச்சே தப்பா இருக்க. உன்னை கொன்னாதான் எனக்கு அந்த கடை கிடைக்கும், புரியுதா? அதுக்கு தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே இருக்கிற? புத்தனில் தானே இருக்க, அங்கேயே வர. நான் என்ன மூர்த்தியா இல்லை முத்துவா ஈஸியாக கொள்றதுக்கு? தப்பு பண்ணுற தம்பி. ஏய், உன் வாய்ஸ் ஆடெல்லாம் வேற எவன்கிட்ட போய் சொல்லு. அது என்ன கோயம்பேடு, நீ கேட்டா ஸ்டார் ஹோட்டலே கட்டி தருவேன். எனக்கு ஸ்டார் ஹோட்டல்லாம் தேவை கிடையாது. எனக்கு தேவை கோயம்பேடில் ஒரு கடை. உன்னை நான் கொன்னே தருவேன். வா மோதி பார்ப்போம். செல்வானே, நீங்க சொன்ன மாதிரியே அன்பையும் போட்டாச்சு. நீ வந்தா பாக்கலானே. சூப்பரா போலாம். கோயம்பேடு என்னடா, இனிமே மலேசியாவே நம்மள பார்த்தா பயப்படணும். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உத்தண்டி கடற்கரையில் 2 நாட்களுக்கு முன்பு 4 சடலங்கள் கரை ஒதுங்கியது. அவர்கள் 4வரின் முகமும் உடலும் சுறா மீன்களால் சேதமடைந்திருந்ததால் அடையாளம் காண முடியவில்லை. போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு அவர்கள் சாலமன், செல்வம், குமார், பாண்டி என்பது தெரியவந்தது. இதில் சாலமன் என்பவர் கோயம்பேட்டில் வியாபாரியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது கோயம்பேடு வணிக வளாகம் சாந்தநாயகி சிவதாசன் என்பவருக்கு அரசு ஏலம் கொடுத்துள்ளது. சிவா, நான் அன்பு பேசுறேன்பா. சொல்லு. உனக்கு எதுவும் பயம் இல்லைன்னா ஒரு முக்கியமான விஷயம் பேச வர முடியுமா? எனக்கு என்ன பயம், கண்டிப்பாக வரேன். அன்பு வர சொல்கிறப்பல போயிட்டு உடனே வந்துடுறேன். ஹலோ, அன்பு சாருங்களா? ஆமாம் சார், நான் இந்த ஏரியா எஸ்ஐ பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், உங்களுக்கு சம்படி இந்த ப்ராப்ளம் இருக்குது சார், பார்த்து ஜாக்கிரதையா இருந்துங்க. எனக்கா? சரிங்க சார். சார், எங்களோட கடமை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நம்ம லோக்கல் எஸ்ஐண்ணே சும்மா ஸ்கெட்சை போடுறேன் அதை போடுறேன்னு தீபாவளி வருது இல்லைண்ணே, அதனால் சும்மா ஃபோன் பண்ணி பார்ப்பல. நம்ம பார்க்காத எஸ்ஐண்ணே. என்ன சிவா, உனக்குள்ள வேற ஏதோ வெறி இருக்காப்பல்தா? கடமை எல்லாம் இல்லையே. எங்கள் அப்பா பேர் விசுவலிங்க. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே ராயபுரம் தான். வணக்கம். வணக்கம். வணக்கம்டா. வெளியூர்லேருந்து அங்கே வேலைக்கு வரவங்களுக்கு எங்கள் அப்பா தான் வேலை வாங்கி தருவார். அண்ணா. என்னப்பா? அண்ணா, கோயம்பேடில் ஒரு வேலை ஒன்றுண்ணா. எந்த ஊர்? அரியலூர்ண்ணா. அங்கே பூக்கடை முருகேசன் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட ராயபுரம் விஸ்வலிங்க அமிச்சார்னு சொல்லு. சரிண்ணா. வேலை வாங்கி கொடுப்பாரு, ஒழுங்காக வேலை பார்க்கணும். சரிண்ணா. ஓடி போகக்கூடாது. சரி, இல்லைண்ணா. உதவியும் செய்வார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு நிறைய மரியாதையும் மதிப்பும் அதிகமாக இருந்தது. வேங்கீஸ்வரருங்கிற போலீஸ்காரர் தான் எங்கள் அப்பா பற்றி என்கிட்ட சொன்னார். உங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா. அவர் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை. அவர் எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சுருக்காரு. சில துரோகிங்க அவரை கொண்டுட்டாங்க. அவங்க யாருன்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனை நீ தான் கொடுக்கணும். என் நண்பன் இப்ராஹிம், என் நண்பன் ஜோசப்பும் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயம்பேடில் வந்து நிற்பேன். எப்படியாவது நம்ம அப்பாவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாதான்னு. பல வருஷம் எனக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. இப்படி போயிட்டு இருப்ப தான் ஒரு நாள் செல்வங்கிறவன் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சான் கோயம்பேடில். டேய் சிவா, என்ன தெரியும் உனக்கு? இங்கே பார், ராயபுரம் விஸ்வலிங்கத்தை போட்டு தான் அந்த கோயம்பேட்டில் எங்கள் மாமா கடையை பிடிச்சான், தெரியுமா உனக்கு? என்னடா சொல்கிற? என் மாமன் சரக்கில் விஷத்தை கலந்தான். மூர்த்தி கழுத்தில் துண்டை போட்டு இருக்கனா, முத்து குத்தி சேலை குத்துனான். இப்படி தான் கொண்டானுங்க, தெரியுமா? ஏய்,
உண்மைதான் சொல்றியா? எங்கள் ஏரியா பையன்தான் வடபள்ளியில் உள்ள கிரீன் பார்க் ஹோட்டலில் ரூம் பாயாக இருந்தான். அவனை வச்சு தான் சாலமணியும் செல்வத்தையும் அங்கே ரூம் போட வச்சோம். அவனுக்கு என்னென்ன பேசிக்கிறானுங்க தகவலை அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தான். செல்வம் கடைசியில் என்னையும் கொள்ள ஆள் அனுப்பி வச்சோம். அதனால தான் சாலமன் கூட சேர்த்து அவனுங்க எல்லாத்தையும் நாங்கள் கொன்னோம், கடலில் கொண்டு போய் போட்டோம். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என் மனைவி தான் எனக்கு துணையாக இருந்தா. இனிமே எனக்கு எல்லாமே இந்த உலகமே என் மனைவி தான். தம்பி, இந்த போலீஸ்காரர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சார், அவர் தான் சார் இப்போ உத்தண்டி இன்ஸ்பெக்டரு. தேங்க்யூ சார் ஐயா. என்னடா சொல்ற? சிவா தன்னுடைய அப்பாவை கொன்னவங்களை பழிக்கு பழி வாங்கினான். அவருடைய ஆசையும் நிறைவேற்றினான். அவனை நம்பி வந்த பொண்ணையும் கௌரவமாக வாழ வச்சான். இப்போ கோயம்பேடு சிவாவோட கையில்.